தயவு திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவின் தலைப்பு அணுவும் ஆணி பொன்னம்பலமும். அணுவும் ஆணி பொன்னம்பலமும். அன்பு வடிவம் தயவு திரு அம்மையார் திரு அருட்பிரகாச வள்ளலார் யூடியூப் அவர்களுக்கும், சுப பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், விஜய் ஆனந்த் ஐயா அவர்களுக்கும், தங்கம் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும், தயாநிதி அம்மா அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அம்மையார் பெயர் யூடியூப்ல திரு அருட்பிரகாஷ் வள்ளலார் வருது. அவங்க தான் ஒரு 10 தினங்களுக்கு முன்பு அணுவை பற்றிய முழு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. இது இந்த பதிவு கொஞ்சம் நீண்ட பதிவாக தான் வரும். 2 அல்லது 3 பாகங்களாக பிரிக்கப்படலாம் என்று அடியேன் எண்ணுகின்றேன். இதில் வருகின்ற உண்மையான தகவல்கள், அதாவது அணுவை குறித்தும் வள்ளல் பெருமான் நான் யார், நான் யார் எனில் ஆன்மா, அணு வடிவினன் அப்படின்னு சொல்றாங்க. அணுன்னா என்ன, அது அணு வடிவம்னா என்ன, அது குறித்தும், அடுத்ததாக ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி, அம்மா அற்புத காட்சியடி. இந்த பாடலுக்கும் இந்த அணு வடிவத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டு. அதனால இந்த பதிவு கொஞ்சம் நீளமா போகும் சொல்லிட்டு என்னுடைய கருத்து. இதில் வருகின்ற உண்மையான அந்த தகவல்கள் எல்லாமே வள்ளல் பெருமானுடைய திருவருட்பாவிலே அதிசுக்குமாக குறிக்கப்பட்டுள்ள உண்மைகளை நமது தயாநிதி சுவாமி சரவானந்த் அவர்கள் பல நூல்களில் விரிவான முறையிலே சுத்த சன்மார்க்கம் என்பது என்ன, அணு என்பது என்ன, அருட்பெரும் ஜோதி என்றால் என்ன, இது குறித்த முழுமையான தகவல்களை நமக்கு பல இடங்களில் வெவ்வேறு கோணத்தில் விளக்கி அருளியிருக்கின்றார்கள். அதன் தொகுப்பாகத்தான் இந்த பதிவை செய்கின்றோம். இது ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும். நமக்கு இந்த மனதில் ஏற்படுகின்ற ஐயங்களை தீர்த்துக் கொள்வதற்கும், அந்த அணுவை பற்றிய ரகசியமும் அகண்டத்தை பற்றிய ரகசியமும் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு பெருந்துணையாய் இருப்பது திருவருட்பாதான். ஆனால் அந்த திருவருட்பாவில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நமது சிற்றறிவு வேலை செய்யவில்லை. அதனாலே இறைவனே மறுபடியும் அநேகமாக வெளிப்பட்டு தாம் வெளிப்படுத்தி அந்த திருவருட்பாவுக்கு விளக்கத்தை சுவாமி தயாநிதி சரவானந்த் அவர்கள் மூலம் நமக்கு அருளியுள்ளார்கள். அந்த தொகுப்பை எளிய முறையில் மாணவர்களுக்கும், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், புதியதாக ஆன்மீகத்துக்கு வருபவர்கள், வயதானவர்கள், இந்த வயதில் இதில் பார்க்க வேண்டியதில்லை. இந்த பதிவில் முழுமையாக பார்க்கும்போது நாம் அணுவை குறித்தும், இந்த பிறப்பு இறப்பு, அண்டத்தின் ரகசியம், இந்த பிரபஞ்ச தோற்ற காரணம், மனிதன் ஏன் தோன்றுகிறான், உண்மையான மனிதன் யார், மனிதன் எங்கிருந்து வருகிறான், இறந்த பிறகு எங்கே செல்கின்றான், இதை குறித்த அனைத்து விளக்கங்களும் உண்மைகளும் ரகசியங்களும் இந்த பதிவில் பதிவிட முயற்சி செய்கின்றோம். முழுமையாக கேட்கும்படி தாழ்மையோடு பணிவன்போடும் வேண்டிக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வந்தனம். இந்த ஒரு முக்கியமான பதிவு அணுவை குறித்தும் அகண்டமான இந்த பிரபஞ்ச வெளியை குறித்தும் சில முக்கியமான உண்மை ரகசியங்களை இந்த பதிவில் தொகுத்து வழங்குகின்றோம். முக்கியமாக
மாணவர்களுக்கும், கல்லூரி மாணவர்களுக்கும், புதிதாக ஆன்மீகத்துக்கு வருபவர்களுக்கும் எல்லோருக்கும் எளிய முறையிலே புரியும்படி இந்த பதிவு அமைய வேண்டும் என்ற காரணத்தினாலே இது ஒரு நகைச்சுவை உணர்வோடு, ஏன்னா அப்பதான் ஒரு பிள்ளைகளுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த ஒரு இதில் வில்லுப்பாட்டு மெத்தட்ல கொண்டு போகலாம்ன்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதனால் அந்த வகையில் முயற்சி பண்ணுவோம். இதில் மியூசிக்கு, தாளம் எதுவும் கிடையாது. ஒரு நகைச்சுவை உணர்வோடு அதை கொண்டு போவோம். குறைபாடுகள் இந்த பதிவிலே எளிமைப்படுத்துகின்ற பொழுதும், இதை பதிவு செய்கின்ற பொழுதும் பல குறைபாடுகள் இருக்கலாம். குறைபாடுகள் இருக்கும்போது சிற்றடியனை மன்னித்தருள வேண்டுகின்றேன். தயவு. தயவு. வளைகுளம் சன்மார்க்க சங்கம் பொதுமக்கள் அனைவரும் இன்றைக்கு 2025 தைப்பூசத்திற்கு எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள். இப்பொழுது வள்ளல் பெருமான் அருளிய ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அப்படின்ற பாடலுக்கு விரிவான முறையில் நமது பக்கத்தூர்லேருந்து வந்திருக்க ஜோதிமுருகன் ஐயா வில்லுப்பாட்டு குழுவினர்கள் இதை பற்றி விரிவான முறையில் எல்லோருக்கும் புரியும்படி இங்கே மாணவ மாணவியர்கள்லாம் வந்திருக்கீங்க, பெரியவங்கள்லாம் வந்திருக்கீங்க. அதனால் யாருக்குமே போர் அடிக்கக்கூடாது. அதனால் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இந்த வில்லுப்பாட்டு அமைந்திருக்கும். இதில் இசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கருத்தை மட்டும் எல்லோரும் பொதுமக்கள் கவனமாக கேளுங்க. மதியம் உணவு அருந்திவிட்டு இத்துடன் அடுத்தது மாலை ஒரு நிகழ்ச்சிக்கு எல்லோரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வில்லுப்பாட்டு குழுவினர்கள் நடுவராக இருப்பவர் ஜோதிமுருகன் ஐயா அவர்கள். 2 பக்கமும் அவருக்கு மத்தளம் போல் இருப்பவர்கள் சோமசுந்தரமும் மதியழகன் ஐயா அவர்களும். அவர்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மதியழகனும் சோமசுந்தரமும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எதிரில் இருக்கிற மாணவர்களுக்கு புரியணுன்ற காரணத்துக்காக அழுத்தம் திருத்தமா புரியணும். வரலாறுடைய சுத்த சன்மார்க்கம் என்பது என்ன, இந்த பிரபஞ்சம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த பிரபஞ்சத்தின் உண்மை என்ன, மனிதனுடைய உண்மையான வடிவம் என்ன, இதை பற்றியெல்லாம் இந்த பாடலில் வரும். அதனால் எல்லோரும் கவனமாக கேளுங்க. ஐயா நீங்கள் ஆரம்பிங்க. ஐயா ஜோதிமுருகன் ஐயா ஆரம்பிங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் ராமலிங்காய நம. ஓம் ராமலிங்காய நம. ஓம் ராமலிங்காய நம. அருட்பிரகாசன் என்னப்பன் அருட்பிரகாசன் என்னப்பன் சக்தி ஐங்கரன் முருகுபதத் துணையே காப்பு. ஐயா தலைவர் ஐயா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. தயவு. திருச்சிற்றம்பலம். ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா
அற்புத காட்சியடி. ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி. அம்மா அற்புத காட்சியடி. ஜோதிமலை ஒன்று தோன்றிற்றதில் ஒரு வீதியுண்டாச்சுதடி. அம்மா வீதியுண்டாச்சுதடி. ஜோதிமலை ஒன்று தோன்றிற்றதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி. அம்மா வீதியுண்டாச்சுதடி. வீதியில் சென்றேன், வீதியில் சென்றேன், அவ்வீதி நடுவொரு. அண்ணே நிறுத்துங்கண்ணே. அண்ணா உங்க பாட்டுக்கு பாடிக்கிட்டே போறீங்க. நான் பாட்டு பாட்டு கவர் வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்ன உங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க, ஆணி பொன்னம் வெள்ளத்தை கண்ட காட்சிகள் அப்படின்ட்டு. இது வள்ளலாருடைய அனுபவத்தை சொல்றாருப்பா, அது எங்களுக்கு தெரியுதுங்க. ஆணி பொன்னம்னா என்ன? என்னடா இது? இந்த முதல்ல ஆணின்னா என்ன? பொன்னம்பலம். எங்க மேல் வீட்டுக்குள்ள 2 வயசான பெருசுங்க இருக்குதுங்க. ஒண்ணுக்கு சித்தம்பலம்ன்றாங்க, இன்னொன்னுக்கு பொன்னம்பலம்னு பேர் வச்சிருக்காங்க. கூப்பிடுறாங்க எல்லாரும், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, அதை அப்புறம் வச்சுக்கலாம். இந்த பொன்னம்பலம் அப்படின்னு சொல்றீங்க, அதுவே எங்களுக்கு என்னன்னு புரியல. அதுக்கு முன்னாடி ஆணின்றீங்களே, அது என்ன? அது முதல்ல அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு அப்புறம் பாடுங்க. பாட்டு யார் வேணாலும் படிக்கலாம். நீங்க பாட்டு பாட்டுட்டு பாட்டு கவர் வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? ஏப்பா இந்த மாதிரிலாம் பேசுற? ஒரு மேடையில அசிங்கப்படுத்துறியா? அதுல சாமி, ஆணின்னா என்ன? சரிப்பா, நீ என்ன நினைக்கிற? ஆணின்னா என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா, செவுத்துல அடிக்கிறாங்கல்ல அந்த அந்த ஆணியா அப்படின்னு பார்த்தேன். ஆனா வள்ளலாரு அதை பத்தி ஏன் சொல்ல போறாரு? அதனால அது இருக்காது. அடுத்தபடியா ம், இந்த ஆடி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆணியான்னா மாசத்தை போய் ஏன் சொல்ல போறாரு? அதுவும் இருக்காது. ஏதோ ஒரு தெய்வீக ரகசியம் சொல்ல வந்திருக்காரு. அதுவும் இருக்காது. சில சமயம் இந்த ஆணிக்காலுன்னுவாங்க, அது ஒரு வியாதி. அதை போய் ஏன் அவர் சொல்ல மாட்டாரு. சரி, இப்ப முடிவா என்னத்தான் நினைக்கிறேன், அது தெரியத்தான் உன்னை கேட்கிறேன் சாமி. சொல்லு சாமி. தம்பி, இந்த ஆணின்றதுல மாதத்துல வர்ற ஆணிக்கு 2 சுழி வரும் நீல. இதுல 3 சுழி நீ. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆணி அப்படின்னா நிலையான, உறுதியான, மாற்றமில்லாத, திடமான, நித்தியமான அப்படின்றத குறிக்கிறது ஆணி. சரிங்க ஐயா. இந்த பொன்னம்பலம்னா என்ன? பொண்ணு இருக்குமா அதுல? அப்படி இல்லப்பா. இது கொஞ்சம் விவரமா டீட்டெயிலா சொன்னாதான் இது புரியும். அதுக்கு தாங்க உங்களை கூப்பிட்டு இருக்கிறது. 10,000 ரூபாய் கொடுத்துட்டு டீட்டெயிலா சொல்லுங்க. என்ன வேலை அது? அதை விட உங்களுக்கு வேலை டீட்டெயிலா சொல்லுங்க. பொன்னம்பலம்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. சரி, சொல்றேன். உங்க மேல் வீட்டுல 2 பேர் பெருசு இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவங்க என்ன பேர் சொன்னீங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? சித்தம்பலம், பொன்னம்பலம்ன்றாங்க. கரெக்ட். அந்த காலத்துல அந்த மாதிரி பேர்லாம் வச்சிருக்காங்க. இப்ப யாரு அந்த மாதிரி பேர் வைக்கிறான்? அதனால கொஞ்சம் அருமையான பெயர் வச்சிருக்காங்க. பக்கத்து வீட்லயே அந்த எல்லாமே அடங்கிடுது. சித்தம்பலம், பொன்னம்பலம். சித்தம்பலம்ன்றது சிற்றம்பலம் அப்படின்றது தான் சித்தம்பலம் சொல்றாங்க. சித்தம்பலம் சொல்றதுனால தப்பு ஒண்ணு இல்லை. அதுவும் சரியானதுதான். அதாவது சிற்றம்பலம்னா சிறிய அம்பலம் அப்படின்னு அர்த்தம். சிறிய அம்பலம்மா? சரி, அம்பலம்னா என்னன்னு சொல்லுங்க. அம்பலம்னா ஒன்றும் புரியல. என்ன சொல்லுவாங்கன்னா, அஹ், ஊர்லலாம், ஏய் உன்னுடைய ரகசியம் மொத்தம் அம்பலத்துக்கு வந்துடும்டான்னு சொல்லுவாங்க. அதுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இது வள்ளலார் சொல்றது புரியல. அம்பலம்னா என்ன? அது என்ன ஊரா, ஆளா? ஆளுக்கு பேரா? இல்லப்பா, அது இடத்துக்கு பேர். அது எந்த ஊர்ல இருக்கு அந்த இடம்? அது எந்த ஊர்லயுமே இல்லை.
நீ தான் இந்த இடம். அது ஒண்ணும் புரிய மாட்டேன்து. மதிய அழகா, உனக்கு புரியுதாப்பா? எனக்கு ஒண்ணும் புரியலண்ணே. ஆமா, உனக்கு மதின்னு பேர் வச்சிருக்காங்க. மதின்னா அறிவு. அது இருந்தா தானே உனக்கு புரியும். டேய் சும்மாடா. சரி, சரி. நான் சொல்றேன். அண்ணே, எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அம்பலம்னா அது இடம் பேரா? ஆளு பேரா? அது என்ன உங்களுக்கு புரியல? தம்பி, இந்த மாணவர்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஊக்கமா. கொஞ்சம் விவரமாவே சொல்றேன். அம்பலம் அப்படின்னா, இறைவன் ஆடுகின்ற இடம்னு அர்த்தம். இறைவன் ஆடுறாரா? இறைவன் ஆடுறாருன்னா, அவரு இந்த நடராஜ பெருமான் ஆடுறாருன்றன. ஆ சரி. ஆமா, ஆமா, ஆமா. அவரு மனிதன் மாரியே இருக்காரா? இல்லப்பா, மனிதன் மாரிலாம் கடவுள் வரமாட்டார். மனிதன் இறைவன் வந்து இந்த பௌதீக உடல் தோற்றத்தோட பகிரங்கமாலாம் வரமாட்டாரு. உண்மையிலே கடவுளுடைய நிலை வந்து கண்ணால் காண முடியாத ஒரு நிலை. அந்த நிலைக்கு பேரு அருவம். கண்ணுல பார்க்க முடியலன்னா அந்த நிலைக்கு பேரு அருவம். கண்ணுல பார்க்க முடியும்னா அதுக்கு பேரு உருவம். புரியுதா? புரிஞ்சுக்கிட்டேன்யா, புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அருவம்னா கண்ணால பார்க்க முடியாது. ஆ சரி. கண்ணால பார்க்க முடியாத ஆள் எப்படி ஆடுறாரு? ஏன் ஆடுறாரு? எங்க ஆடுறாரு? அதத்தான் சொல்ல வரேன். அம்பலம்ன்றத முதல்ல புரிஞ்சுக்க. அம்பலம்னா சபை, ஆலயம், கோயில் அப்படின்னு பேர். இது வந்து நீ நினைக்கிற மாரி வெளியில கற்களாலும், சிமெண்ட்டுகளாலும், கட்டைகளாலும், கம்பிகளாலும், மண்ணாலும், செங்கல்லாலும் கட்டப்பட்ட ஒரு கோயில் கிடையாது. இந்த கோயில்கள்லாம் ஒரு காலத்துல கட்டப்பட்டது. ஒரு அதுக்கு ஒரு தொடக்கம் என்று ஒன்று உண்டு. இது எல்லாமே மனிதர்களால் கட்டப்பட்டது. அதனால இது செயற்கையான ஒரு கோயில். செயற்கையான கோயிலுக்கு எப்பவுமே ஒரு ஆதி உண்டு. ஒரு காலம் உண்டு. ஆதி இருக்கிற ஒன்று ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும். அதாவது அது 1000மோ, 2000 வருஷம் கொண்டு கூட எப்பேர்ப்பட்ட திடமா கட்டினாலும் ஒரு காலத்துல அது அழிஞ்சு தான் போயிடும். ஓ! அப்படிங்களா? சரிங்க. நீங்க சொல்ற கோயிலு? நான் சொல்ற கோயில் தான் அம்பலம்ன்றது உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்ப எங்கேயுமே பார்க்க முடியாத அம்பலத்த பத்தி நீங்க எப்படி சொல்றீங்க? அதுதான். பார்க்க முடியாத பத்தி பத்தி தான் வள்ளலார் சொல்லிட்டு இருக்கார். பார்க்க முடிஞ்சா அவர் ஏன் சொல்றாரு? அந்த கோயில் வந்து கண்ணால பார்க்க முடியாது. உணரத்தான் முடியும். அந்த அம்பலத்தான் நீயாக இருக்கிறாய். என்னங்க இது? அந்த அம்பலம் நானா இருந்தா எனக்கு தெரியலையே! அதுதானே அறியாமை. அந்த அம்பலம்ன்றது இறைவன் விளங்குகின்ற கோயில், ஆடுகின்ற சபை. அதுதான் இந்த ரகசிய அம்பலத்துக்கு வந்துடுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கடவுளுடைய ரகசியம்லாம் எங்க தெரிஞ்சுக்க முடியும்னா, இந்த அம்பலத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க. அது சித்தம்பலம்னு சொல்லிட்டு அந்த பெரியவர ஏன் சொல்றாங்க? ஆ அதுக்கு அப்படி கேளு. ஆ சித்தம்பலம்னா, சிற்றம்பலம் முதல்ல பார்ப்போம். சித்தம்பலம்னு அப்புறம் பார்ப்போம். சிற்றம்பலம்னா சிறிய கூட்டல் அம்பலம் சிற்றம்பலம். சிறிய அம்பலம் அப்படின்னா, அது விட ஒரு சிறியது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒண்ணும் புரியலையே! அந்த சிற்றம்பலத்துல கண்ணுல பார்க்க முடியுமான்னா முடியாது. அதை விட சிறியது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சரி, இந்த உலகத்துல எது சிறியது? நீ கண்ணால பக்கத்துல எது சிறியது சொல்லு பார்க்கலாம். கொசு சிறியது சாமி. அததான் கொசு தான் ரொம்ப சின்னது. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல. அணுக்கள் தான் ரொம்ப சிறியது. அப்படியா? அணுக்கள்னா, அதாவது ஒரு சொட்டு தண்ணி இருக்கு இல்லையா? ஆமா. ஒரு சொட்டு தண்ணி இருக்கு. அந்த ஒரு சொட்டு தண்ணீல தண்ணீன்றது என்ன சொல்லு? என்ன படிச்சிருக்க நீ? ஆ படிச்சிருக்கேங்க. ஏதோ எழுத படிக்க தெரிஞ்சு படிச்சிருக்கேன். என்ன பேச்சு பேசுற நீ? எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும். 2ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும். நீ என்ன படிச்சிருக்க சொல்லு? ஆனா நான் வந்து 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன்னா, கெமிஸ்ட்ரிலாம் வந்திருக்குமே! ஆமா வந்திருக்கு. அப்போ கெமிஸ்ட்ரிய தண்ணிக்கு கெமிஸ்ட்ரில என்ன பேரு?
அது சொல்றீங்க. நான் மறந்து போச்சுங்களே. மண்டை மேல ஒரு தட்டு தட்டு ஞாபகம் வந்துரும். ஆ H2Oன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எல்லாருக்கும் மாணவர்கள் எதிர்ல உட்கார்ந்துக்கிறாங்க. விளக்கமா சொல்லு. ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன், 1 ஆக்ஸிஜன். இந்த 3 அணுக்கள் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா, அது மாலிக்யூல். தம்பி புரியுதா உங்களுக்கு? ஆ புரியுது, புரியுது. அதாவது ஒரு மாலிக்யூல்ன்றது 2 ஹைட்ரஜன் அணுக்களும், 1 ஆக்ஸிஜன் அணுவும். அதாவது ஒரு ஆக்ஸிஜன் அணுவுக்கு 2 இணைதிறன்கள் கொண்டது. அது 2 ஹைட்ரஜன் அணுக்கள பிடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி. மேற்கொண்டு அத பத்தி டீட்டெயிலு மேற்கொண்டு ஒண்ணும் தெரியாதுங்க. அதுக்கு மேல சொல்லிக் குடுக்கலங்க. இப்ப நான் சொல்றேன் கேளு. அணுன்றது என்ன? அதுதான் ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன், நைட்ரஜன், கார்பன், சல்பர், இப்படி எத்தனையோ இதெல்லாம் காற்றணுக்கள். இந்த காற்றணுக்கள் பத்தி உனக்கு தெரியுமா? அது மேல் படிப்பு போனாதாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதுக்கு போனாதான். ரொம்ப டீட்டெயிலாலாம் சொல்ல மாட்டாங்க. சரி அப்படியா? நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அத பார்த்துருவோம். அணுவ பத்தி தெரிஞ்சுக்கலன்னா, இந்த சித்தம்பலம், பொன்னம்பலம் இத பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. ஓ! அப்படிங்களா? அப்ப சித்தம்பலம்னா இவ்ளோ இது இருக்கா? ஆமா. சரி, முதல்ல சிறிய அம்பலம் அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சிறியதுன்னா அது எவ்வளவு சிறியதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆமாமா. சிறியதுன்னு சொல்லிட்டா, அது எவ்வளவு சிறியது? அத பத்தி டீட்டெயிலு அது என்ன? அது எங்க? அது கண்ணால பார்க்க முடியாது. டீட்டெயில் காட்டணும் இல்லையா? அது சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? ஆமாண்ணே, ஆமாண்ணே. சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அதுக்காக நாங்க காத்துட்ருக்கோம். சொல்லுங்கண்ணே. அதுதான் சொல்றேன். அதாவது, இப்ப அணுவ பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். இது பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் கூட இது நல்ல ஒரு உபயோகமா இருக்கும். பாடத்த நல்லா புரிஞ்சுக்கலாம். மாணவர்களே, எல்லாரும் நல்லா ஊக்கமா கேளுங்க. உங்களுக்கு இது மேல் படிப்பு படிக்கும்போது கூட இந்த டீட்டெயில் உதவும். அங்கு சொல்லாததெல்லாம் வள்ளலார் சொல்லியிருக்கார். அதனால இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. தம்பி, நீ என்ன பண்ற? ஏன் கூட பேசிட்டு இருக்க? பேசாத. கொஞ்சம் கேளு இங்க. என் தம்பி பார், முன்னாடி கம்முன்னு உட்கார்ந்து இருக்காப்ல. பேசாதீங்க. பார், அந்தாண்ட பக்கம் 2 பெண் பிள்ளைங்க பேசிட்டு இருக்காங்க பார். பேசாதம்மா. கொஞ்சம் இங்க கவனமா கேளு. ஏங்க பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் இன்னைக்கு தைப்பூசம் விழா நடக்குது. ஒரு முக்கியமான இது. விஞ்ஞான ரீதியா பேசணும்னு சொல்லிட்டு தான் இங்க நாங்க வந்திருக்கோம். எங்க ஊர் தலைவர் ஐயா கூப்பிட்டுருக்காரு. கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. கேட்கறேங்க. ரைட். இப்போ இப்ப இந்த சப்ஜெக்ட்ட கொஞ்சம் அப்படியே விட்டுருவோம். ஏன்னா நமக்கு அ தலைவர் ஐயா 2:30 அல்லது 3 மணி நேரம் டைம் குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு லஞ்ச் வந்துடுது. அதனால இதுக்குள்ள நெறைய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் வேகமா போணும். எல்லோரும் ஊக்கமா கவனிங்க. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு ஐயா டீ, பிஸ்கட்லாம் குடுப்பாரு. அத வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இந்த அணுவ பத்தி அப்படியே விட்டுடுவோம். இந்த அணுவ உங்களுக்கு சப்ஜெக்ட்ல வருது. பள்ளிக்கூடத்து பசங்கலாம் சப்ஜெக்ட்ல வருது. இது இந்த அணுவுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். மதியழகா, புரியுதா? புரியுதுங்க ஐயா. அது என்ன அந்த விஷயம் சொல்லப் போறீங்க? அணுவுக்கு அப்பால. ஒண்ணுமில்ல தம்பி. அதாவது இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றுச்சு சொல்ல முடியுமா? அண்ணே, பிரபஞ்சம்னா என்னண்ணே? பிரபஞ்சம்னா உலகம்பா. சரி, உலகம்னு சொல்ல வேண்டியதுதானே. பிரபஞ்சம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அந்த 2ஆ பிரிக்கணுமா? 2ஆ எப்படி பிரிக்கிறது? பிற பஞ்சம். பஞ்சம்னா என்ன? தெரியலைங்களே. பஞ்சம்னா சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்கல்ல அதானே? முட்டா பையா. பஞ்சம்னா அது ஒரு அர்த்தம் உண்டு. 5 பாஞ்ச். ஹிந்தியில சொல்றாங்கல்ல, பாஞ்ச். இங்கிலீஷ்ல அதே உச்சரிப்பு. 5 வந்துடுதா? எல்லாம் அதே வருது பாருங்க. 5 பஞ்ச பாஞ்ச். பஞ்சம் பஞ்சம் அப்படின்னா 5ன்னு அர்த்தம். பிரபஞ்சம்.
அப்படின்னா 5. அந்த பிரன்னா தெய்வீகமான அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு தெய்வீகமான 5. ஐயா, தெய்வீகமான 5ன்னா ஒண்ணுமே புரியலையே. அதாவது இந்த பிரபஞ்சம் எதனால் ஆனது சொல்லு பார்க்கலாம்? பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சம்ன்றது தெரிஞ்சு இல்லையா? 5 பூதங்களால் ஆனது. 5 பூதங்கள் என்னென்ன சொல்லு பார்க்கலாம்? அது தெரியுங்க. நிலம், நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம். தப்பு. நீ சொன்னது கரெக்ட்டு. ஆனா தப்பு. என்ன மரியாதைக்கா? என்ன ஐயா இப்படி சொல்றாரு? நிலம், நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம் தானே சொல்றோம் நம்ம சொல்லுவோம். ஆமா. நீ என்ன பேசாம இருக்க? கேளு நீ. கேளுடா. ஐயா, அவன் சொல்றது கரெக்ட்டு தான்யா. அவன் கரெக்ட்டா தானே சொல்லியிருக்கான். கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கான். ஆனா தப்பு. என்ன தப்பு சொல்றீங்க? முதல்ல நிலம் அப்படின்னு சொன்னா தப்பு. அப்படியே தலைகீழா மாத்தணும். மாத்தி சொல்லணும். இப்ப மாத்தி சொல்லு பார்க்கலாம். உருட்டால சொல்லு. திருப்பி சொல்லணுமா? அந்த திருப்பி தான். சரி. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீரு, நிலம் அல்லது மண். இப்படி வரணும். ஏன் அப்படி சொல்றீங்க? நீ மேல பார்த்தா என்ன தெரியுது? ஆகாயம் தெரியுது. கீழ பார்த்தா என்ன தெரியுது? மண்ணு தெரியுது. முதல்ல ஆகாயம், கடைசியா நிலம். நீங்க என்ன ஒண்ணும் புரியலையேன்னு. அதாவது ஒரு பூதத்தில இருந்து தான் இன்னொரு பூதம் ஆரம்பிச்சு, அந்த பூதத்திலிருந்து இன்னொரு பூதம் வருது. இப்படிதான் வந்திருக்கு. இப்போ இந்த பிரபஞ்சம், யுனிவர்ஸ், உலகம் இது எப்ப தோன்றியிருக்கும் அப்படின்னு உங்க உங்க ஸ்கூல் படிப்புல வருதா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஐயா, என்ன நீங்க விவரம் புரியாம இருக்கீங்க. எடுத்த உடனே இன்னும் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தா இதெல்லாம் சாப்பாட்டுக்கு உதவுமா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் இதுதான் சொல்லி கொடுப்பாங்க. பிரபஞ்சம் ஏன் தோன்றுச்சு அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஓ அப்படியா? இனியெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் உருப்படுவீங்க. இல்லைன்னா உருப்பட மாட்டீங்க. சரிங்க. சரி நீங்க சொல்லுங்க. சரி. இதனால் ஆனது உலகம். இந்த சரிப்பா, உனக்கு வந்து சூரியன் எப்ப தோன்றுச்சுன்னுலாம் சொல்லியிருப்பாங்களே! அதெல்லாம் வந்திருக்குமே! அது பார்த்துருக்கேன். அது வந்து வெவ்வேறு இதெல்லாம் சொல்றாங்க. அதாவது 1300 கோடி வருடங்கள்ன்றாங்க. 300, 400 கோடி வருடங்கள்ன்றாங்க. அப்படியா? இப்ப நானும் வந்து ஒரு 1000 அ எப்பன்னா, 1983ல நான் ஒரு கம்பெனில வேலை செய்யும்போது டீ கடைக்கு போயிருந்தேன். அப்ப பேப்பர்ல பார்த்தேன். அப்ப பேப்பர்ல பார்த்தா, விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு, பிரபஞ்சம் எப்பொழுது தோன்றியிருக்கக்கூடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னடா இது பேப்பர்ல இப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தா, 17,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சம் தோன்றியிருக்கக்கூடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ இப்போ வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ மாறுபாடு. அதனால அது வந்து அது 1300 1700 அல்லது 17,000 கோடி வருடமோ அல்லது 1,00,000 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும். அது யாருக்கு தெரியும்? அது கடவுளுக்கு தான் தெரியும். சரிங்க ஐயா, விடுங்க விடுங்க. இப்போ வந்து நீங்க விஷயத்த சொல்லுங்க. வளவளன்னு பேசிட்டீங்க அது. சரி, விஷயத்துக்கு வரேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பிரபஞ்சம் எப்பொழுது தோன்றியது? எப்படி தோன்றியது? ஏன் தோன்றியது? இத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, சொல்லுங்க. அதாவது இந்த பிரபஞ்சமே தோன்றாத முன்னாடி, அதாவது சூரியனே ஒரு காலத்துல உதிச்சு தானே? ஆமாங்க ஐயா, அப்படித்தான் சொல்றாங்க. சூரியன் வந்து எத்தனையோ 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு. சரி. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. சரி, ஒண்ணுமே இல்லன்னா, அப்ப என்ன இருந்திருக்கும்? அப்ப என்ன இருந்திருக்கும்? அப்ப ஒண்ணுமே இருந்திருக்காது. அதான் ஒண்ணுமே இல்லாத இடத்துல என்ன இருந்திருக்கும்? என்ன இருந்திருக்குமா? வானம் இருந்திருக்கும். கரெக்ட். வானம் இருந்திருக்கும். அது எப்படி இருந்திருக்கும்? இப்ப பார்க்குற மீன் அந்த மாரி தான் இருக்கும். அடேய்!
இப்ப பார்க்குற வானத்த எப்படி பார்க்குற? எப்படி பார்க்க முடியுது உன்னால? அமாவாசை 12 மணிக்கு வானத்த பார்ப்பியா? பார்ப்பனே. அப்ப நட்சத்திரம் தெரியுமே! நட்சத்திரம் தெரியுமே! அத வச்சு பார்க்குறேன். ஆனா பகல்ல பார்க்குற வானத்துக்கும், அமாவாசை 12 மணிக்கு பார்க்குற வானத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? பகல்ல வந்து நல்லா வெளிச்சமா தெரியும். அமாவாசைக்கு நட்சத்திரம் மட்டும் தான் தெரியும். சரி, நட்சத்திரத்தெல்லாம் மனக்கற்பனையில எடுத்துரு. மனதால அந்த நட்சத்திரமே ஒண்ணு இல்லாத பாரு. அப்ப என்ன இருக்கும்? அப்ப இருட்டா இருக்கும். கரெக்ட். அப்ப எப்படி இருக்கும்? இந்த உலகம் இருட்டா இருக்கும். அப்ப என்ன இருந்திருக்கும் அந்த இடத்துல? ஒண்ணுமே இருந்திருக்காது. தப்பு. இடம். இடம் அப்படின்ற ஒன்று இருந்திருக்கும். ஆ, ஆ. ரைட், ரைட், ரைட். இடம். கேப். அது கேப்ன்னு சொல்லக்கூடாது. ஸ்பேஸ். ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். இடம். வெற்றிடம். அதானே சொல்றீங்க? வெற்றிடமா? அங்கதான் பிரச்சனையே இருக்கு. என்ன பிரச்சனை ஐயா? இடம் சொல்லிட்டீங்க. அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் வெற்றிடம் சொல்லக்கூடாதுன்றீங்க. எப்படி இது ஒரே குழப்புறீங்களே! நீங்க எங்களையே குழப்புறீங்க. அவங்க எதிர்ல இருக்கிற மாணவர்கள் குழப்ப மாட்டாங்களா? அவங்க குழப்ப மாட்டாங்க. நீ தான் குழப்பவாதி. சரி, சொல்லுங்க. அதாவது சூரியன் போன்ற ஒளிக்கோளங்கள்ல இருந்து தான் எல்லாம் செவ்வாய், புதன், வியாழன், புளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ் இதெல்லாம் வந்தது. ஆமாங்க. அதெல்லாம் நான் படிச்சிருக்கோம். ரைட்டு. இதெல்லாம் தோன்றாத போது, அப்ப சூரியன் இல்ல. சூரியனே இல்லாத போது, இப்ப நீ சொல்லிட்ட. அது வெறும் வெட்ட வெளி இருந்தது. ஸ்பேஸ். அது வந்து டார்க். அந்த ஒளி இல்லாத காரணத்தினால, அது இருள்மயமான ஒரு வெட்ட வெளி. எங்கெங்கும், எங்கெங்கும், எங்கெங்கும் நிறைந்திருந்தது. அது என்ன எங்கெங்கும், எங்கெங்கும், எங்கெங்கும்னு 3 முறை சொல்றீங்க? ஒரு முறை சொன்னா போதாதா? இல்ல தம்பி. அங்க தான் விஷயமே இருக்கு. அதாவது அந்த வெட்ட வெளி எங்குமே முடியாது. என்ன சொல்றீங்க? எங்குமே முடியாதுன்னா, எதனா ஒரு இடத்துல முடியணும்ல? அதுதான் உன்னுடைய கற்பனை. நீ உன்னுடைய கருத்து. ஆனா, இயற்கையில் உள்ள ஒரு அதிசயம் என்னன்னா, எங்கும் இருப்பது வெட்டவெளி. அது எப்படிங்க? போயிட்டே இருந்தா எங்கனா ஒரு இடத்துல முடியத்தானே முடியணும். இல்ல, அது முடியவே முடியாது. அந்த இடம், ஸ்பேஸ், வான், வெளி, வெற்றிடம் அப்படின்றது எங்கேயுமே முடியாது. சரி, உதாரணம் சொல்றேன். எங்கும் 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 எங்குமே முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? அது ஏன்னு கேட்கிறேன்ல. உதாரணமா, இப்போ சூரிய ஒளி வருதுல்ல? ஆமா. அதிலிருந்து சுடர் வந்து பூமிக்கு வருது இல்லையா? ஆமா. அது என்ன சொல்லுவீங்க? லைட். சன்லைட் ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஆமா. அதோடைய வேகம் என்ன? அது தெரியலீங்களே! என்ன படிச்ச? 12ஆம் கிளாஸ் படிச்சேன்ற. இது தெரியலன்ற. சரி, நானே சொல்றேன். அது வந்து ஒரு வினாடிக்கு 3,00,000. எப்பாடா! ஆ. ஒரு வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் அது வெட்ட வெளியில பாயுது. ஐயோ! ஐயோ! ஆமா. அப்படி அந்த வெட்ட வெளி, நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு சூரியனுடைய அந்த ரேஸ் வந்து ஒரு வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் போதுன்னா, 1 மணி நேரத்துக்கு அத 3600 செகண்டால பெருக்கணும். அப்படியே 24ஆல பெருக்குனேன்னா, ஒரு நாளைக்கு அது போற தொலைவு கணக்குக்கு வரும். அப்படியே 365ஆல பெருக்குனேன்னா, அது எத்தனையோ 0 வரும். பல லட்சம் கோடி கிலோமீட்டர் அது கடந்து போகுது வெட்ட வெளியில. அத்தோட அது முடிஞ்சிருங்களா? அதுதான் முடியாது. அது போயிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு ஒளியானது ஒரு வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல வெட்ட வெளியில பயணிக்குது. அது 1 வருஷம் கழிச்சு எங்க போய் அடையுது? அந்த தொலைவுக்கு பேரு, அந்த இடத்துக்கு பேரு ஒரு ஒளியாண்டு.
ஒரு ஒளி கதிரானது ஒரு வருடத்திற்கு எவ்வளவு தொலைவு பயணிக்குது அப்படின்றது பேரு ஒரு ஒளியாண்டு. இது மாதிரி லட்சக்கணக்கான அப்பா ஐயோ ஆ லட்சக்கணக்கான ஒளியாண்டுகள் போனாலும் அந்த வெட்ட வெளி இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பாடா! மதியழகா, என்னடா தூங்கிட்டியாடா? இல்லடா தூங்கலடா, உட்காந்துக்கிறேன், தலை சுத்துது. ஆ, சுத்தணும், தலை சுத்தணும். இதைத்தான் வள்ளலாரு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து நினைந்து நினைந்து இதை பத்தி நினைக்கணும். இந்த வெட்டவெளி எப்படி இருக்கு, எங்கெங்கும், அதுதான் பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ், அகண்டம் அப்படின்னு பேர். எனது அகண்டம். அணு அப்படின்னா அது ஒரு மிகச்சிறிய புள்ளி. இப்ப அணுவுக்கு வரப்போறோம். இப்ப அகண்டத்தை பத்தி பேசுறோம். அகண்டம்னா, கண்டம்னா அதுக்கு ஒரு வரையறை உண்டு. இப்ப ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டம், இப்படி சொல்றோம் இல்லையா? ஆமாண்ணே, ஒரு ஒரு பிரிவு, அது ஒரு குறிப்பிட்ட, அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கும். ஆனா எல்லை என்பது இல்லை. அதுக்கு எல்லை கட்ட முடியாது. அது போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு முடிவு என்பது இல்லை. முடிவு இருக்கா? முடிவு இல்லை. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப தமிழ் உனக்கு தெரியும். தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்து? அண்ணே 247 எழுத்துண்ணே. சரி, இப்ப நான் ஆன்னு ஆரம்பிக்கிறேன். நீ சொல்லிக்கிட்டே வா. எங்க முடியும்? என்னண்ணே இதை போய் கேட்குறீங்க? இன்னு, அதுதான் கடைசி எழுத்து, அதில் முடிஞ்சிடும். சரி, விட்டுடு. இது எழுத்து இந்த நிலை. இப்ப என்ன ஆரம்பிக்கிறேன், 0லேருந்து 1 2 3ன்னு இது கண்டினியூ பண்ணு. அது எங்க போய் முடியும்? ஒரு லட்சத்துல, அப்புறம் 10 லட்சம் வராதா? அப்போ 1 கோடியில, அப்புறம் 10 கோடி வராதா? 100 கோடி வராதா? 1000 கோடி வராதா? 10,000 கோடி வராதா? கோடி கோடி வராதா? கோடி 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 வராதா? அது எங்க முடிப்ப? ஆமாண்ணே, முடியாது. ஜீரோல இருக்கும்போது அது சிவனே இருந்தது. நீ எண்ணிட்டு உன்னை முடிக்க சொல்லி உன் பாட்ட சொல்ல சொல்லணும், என்ன ஆவ? செத்து போயிருவேன். அதே முடிக்க முடியாது, என்ன முடிக்க முடியாது. அதே மாதிரிதான் அகண்டம் என்றது த பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ். அது எங்க முடியாது. அப்பா, அது இயற்கையாக உள்ள ஒன்று. அதுக்கு பேரு இடம், ஸ்பேஸ். ஆனா அது வெற்றிடம் சொல்றோம். உண்மையில அது வெற்றிடம் அல்ல. என்ன புதுசா நம்ம சொல்றீங்க? வெற்றிடம் அல்ல. ஆனா இன்றைய விஞ்ஞானிகள் அதை குறித்து ஆய்வு செய்யறாங்க. இருந்தாலும் 100 வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி விட்டுட்டாங்க. ஏன்னா ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லாத போய் இன்னும் ஆராய்ச்சி பண்றது. ஏன்னா இவங்களுக்கு லேப்ல அதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருந்தாதான் இவங்க செய்ய முடியும். இவங்களுடைய தயார் பண்ணி இருக்கிற கருவிகளுக்கு அகப்படணும் முதல்ல. அப்பதான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணல. அது ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு ஒண்ணு இல்லை. ஆனா நம்ம தமிழகத்துல, பாரத தேசத்துல ஸ்பேஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அந்த ஸ்பேஸ்னு ஒண்ணு இல்லைன்றாங்க விஞ்ஞானிகள். 4 பூதங்களை ஒத்துக்கிறாங்க. ஃபயர், விண்டு, எர்த்து, வாட்டர், இதுதான் ஒத்துக்கிறாங்க. ஸ்பேஸ்னு ஒண்ணு இல்லை சொல்றாங்களே ஒழிய அது ஒண்ணுமே இல்லாத ஒரு காலி இடம்தான். அது ஒரு பஞ்சபூதங்கள், அது ஒண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் உருவாச்சு இல்லையா? ஆமாண்ணே, அது எங்கிருந்து உருவாச்சு? என்ன கேக்குறீங்க? இந்த வெட்ட வெளியில தான் உருவாகி இருக்க முடியும். ஆமா, அது உருவாகி இருக்குன்னா, அது வெட்ட வெளியிலிருந்து உருவாகி இருக்குன்னா, அது அது உருவாவதற்கு மூலப்பொருள் ஒன்று வேண்டுமல்லவா? நிச்சயமாண்ணா. அப்ப அந்த மூலப்பொருள் எங்க இருந்திருக்கணும்? அப்ப வெட்ட வெளியில் தான் இருந்திருக்கணும். மூலப்பொருள் இல்லாம எதனா உருவாக்க முடியுமா? உருவாகாது.
அப்படி உருவாகியிருக்குன்னு நினைக்கிறது தப்பு தான். அப்ப சூரியன் வந்து அது தொடர்ந்து அதுல வந்து ஹைட்ரஜன் அணுக்கள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு அணுவுக்குள்ள அந்த இதுக்குள்ள இருந்து பல லட்சம் செல்சியஸ் வெப்பம் சூரியன்ல வெளிவருதுன்னா, இவ்வளோ ஆற்றல்களை கொண்ட அந்த அணு துகள்குள்ள இவ்வளோ ஆற்றல், வெப்பம் இருக்குன்னா, அது இதுக்கெல்லாம் காரணமான ஒண்ணு இல்லாத அதுவா தோன்றிடுமா? இல்லண்ணே, மதியழகா, நீ சொல்லு. நான் அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம்ல, சொல்லு. அதாவது ஆனா மதியழகன் பேசுவானே. அண்ணே, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே தானா தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கையாளர், அந்த ஒரு அமைப்பு சாராத கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் தான் விஞ்ஞானிகள். அவங்க வந்து அ க கடவுள பத்தி வந்து ஒரு அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குதுன்ற ஒரு நோக்கத்திலேயே அவங்க வந்து ஆய்வு பண்றதில்ல. என்ன அசிட்டிஸ் இருக்கோ அது வந்து எல்லாமே தானா தோன்றுச்சு. எல்லாம் இயற்கையா தோன்றுச்சு. இந்த அப்படி இல்லாம இதெல்லாம் தோற்றுவதற்கும், ஒரு கண்காணிப்பதற்கும், இயக்குவதற்கும், இதுக்கெல்லாம் பார்த்துட்ற ஒரு பெரிய சக்தி ஒண்ணு இருக்கிறத பத்தி அவங்க பொருட்படுத்த நினைக்கவும் மாட்டாங்க. அ அத அத பத்தியெல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க. இருக்கிறத வச்சு இது பண்ணுவாங்க. சரிங்கண்ணே. அதனால நமக்கு 10,000 வருஷம் முன்னாடி ஞானிகள் வந்து அந்த "வெட்ட வெளி ஒன்று ஒன்று உண்டு" அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணே. இந்த வெளிய பத்தி சொல்றீங்களா? சொல்லவே இல்லையே. ஆமா. நமக்கு வந்து அந்த வெட்ட வெளின்னு சொல்ற ஒன்றுக்குள்ள ஒரு பொருள் இருந்தது. அத சில விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா, இந்த அ சூரியன் தோன்றுவதற்கு ஹைட்ரஜன் தான் இருந்தது. ஹைட்ரஜன் தான் முதல் முக்கியமானது. அது சூரியன்ல எப்படி நெருப்பு வருதுன்னா, ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து தொடர்ந்து கன்டினியூஸா வந்து பிளந்துகிட்டே இருக்கு. அணு பிளவு. அணு பிளந்து 2 ஆயி திருப்பி ஒட்டிக்கும். ஹீலியமா மாறிடும். அது தொடர்ந்து அந்த அணு பிளக்கும்போது, அந்த அது சுத்தி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் துகள்கள் ஒதுங்கி உள்ள இருக்கிற புரோட்டான், அது அந்த புரோட்டான்ல தான் வந்து உங்களுக்கு வந்து அளவில்லாத வெப்பமும், அளவில்லாத நெருப்பும் அது வந்து வெளிப்படுறது தான் நமக்கு வந்து இங்க வந்து சேருது. பல மில்லியன், பில்லியன் டன் கணக்குல ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த சூரியன்ல வந்து பிளக்குது அணுக்கள். அதுதான் நம்ம சூரியன தொடர்ந்து எத்தனையோ கோடி, கோடி வருடமா தொடர்ந்து பிளந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த ஒரு புரோட்டான் அப்படின்றதுக்குள்ள லட்சக்கணக்கான செல்சியஸ் வெப்பமும், தீயும் எப்படி இருக்க முடியும்? அப்ப இயற்கையா இருக்குது. அந்த அதுக்கு மூலப்பொருள் ஒண்ணு வேணும் இல்லையா? அதுதான் ஸ்பேஸ்ல இருக்கு அப்படின்றது. ஆக ஸ்பேஸ்ன்றது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? சில விஞ்ஞானிகள் எ சப்டில் மீடியா சப்போஸ் டு ஃபில் ஆல் த ஸ்பேஸ். இது சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதாவது ஏதோ நம்மாலே உணர முடியாத மிக நுண்ணிய ஊடகப் பொருள். அத பார்க்கலாம். அது லேப்ல டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா இருந்திருக்க வேண்டும் என்று சிலர் நம்புகின்றனர். நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன்னா இதுக்கு மூலப்பொருள் என்று ஒன்று இல்லாமல் இருக்க முடியாது. ஆக இந்த ஒரு தத்துவத்த வெளிப்படுத்திட்டு, ஆனா அது லேபுக்கு அகப்படாதனால அதோட அத விட்டுட்டாங்க. அது ஒரு தெய்வீக சக்தி என்னும் அத பத்தி மேற்கொண்டு அவங்க இது பண்ணல. எ சப்டில் மீடியா சப்போஸ் டு ஃபில் ஆல் த ஸ்பேஸ். அதாவது ஒரு மிக மிக நுண்ணிய ஒரு பொருள், ஊடகப் பொருளாக இந்த வெளி முழுதும் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அத்தோட வந்து அவங்க முடிச்சுக்கிறாங்க. நாமளும் முதல் பதிவ முடிச்சுக்கிட்டு, அடுத்த பதிவு 2வது பதிவுக்கு போவோம். ஓகேவா? மதியழகா ஓகேவா? ஓகேங்கய்யா, ஓகே. அடுத்த பதிவுக்கு போலாம். பதிவு 2. தயவு. அணுவும் ஆணி பொன்னம்பலமும். அணுவும் ஆணி பொன்னம்பலமும். பதிவு 2.
ஆக, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இத வந்து மெய்ஞானிகள் நமது வள்ளல் பெருமான் விரிவான முறையில விண்ணியல், அதுக்கப்புறம் காற்றியல், அதுக்கப்புறம் தீயியல், நீரியல், மண்ணியல் 3ம் அத விரிவான முறையில இதுவரையில எந்த மகானும், எந்த சித்தரும், எந்த ஞானியும், எந்த யோகியும் அதாவது ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில இதுவரையில் வெளிவராத அந்த பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் வள்ளல் பெருமான் வந்து வெளிப்படுத்திட்டார். 1873ஆம் ஆண்டு அகவல்ல அது வெளிப்படுத்தியிருக்கார். அது கிட்டத்தட்ட ஒரு 170 வரிகள்ல வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு விரிவான முறையில. அத புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அத புரிஞ்சுக்கணும்னா, நமது தயாநிதி திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்களுடைய உரைகளில் மட்டும் அத பற்றி விரிவான முறையில நம்ம விளக்கம் காணலாம். அந்த விளக்கத்த தான் நம்ம பார்க்க போறோம். வேற எதுவும் இல்ல. அவர் குடுக்குற விளக்கத்த, சுவாமிகள் குடுத்துற விளக்கத்த நம்ம பார்க்குறோம். நமக்கு நேரடியா திருவருட்பாவிலிருந்து புரிஞ்சிக்கிற ஒரு திறன் வந்து நமக்கு அணுவளவும் கிடையாது. அதனால நம்ம தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களுடைய உரைய பார்த்து நம்ம இத புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். மனதளவுல ஒரு உபாயஞானமா புரிஞ்சுக்கிறோம். சுவாமிகள் வந்து அவர் அனுபவத்தில் அத வெளிப்படுத்தினார். அது அதுவாய் இருந்து அதனுடைய கேரக்டராவும் இருந்து விளங்கி அந்த உண்மையை வெளிப்படுத்தினார். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, இப்ப ஒட்டுமொத்தம் பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ் எல்லையற்ற அந்த வெறுவெளி. அத வந்து நம்ம அத பார்த்துட்டோம். அது வந்து இயற்கையாக இருப்பது தான் அந்த ஆகாயம்ன்றது இயற்கையாக இருப்பது தான். இது ஒரு பூதம் அப்படின்னு சொல்றோம். ஆமாண்ணே. இது ஒரு பூதம் சொல்றோம். ஆகாய பூதம். சரி. இதுல என்ன இருக்கு சொல்ல முடியுமா? மதியழகா என்ன சொல்ல முடியுமா? அண்ணே அதுல என்னண்ணே இருக்க போது? அது வெறும் இடம் தான் நீங்க சொல்ட்டீங்களே. இல்ல, இல்ல. அத வெற்று இடம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இடம் இருக்கு. அதுல ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோமா? இல்ல. அப்ப அதுல என்ன இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? அதுல என்னண்ணே இருக்க போது? ஒண்ணுமே இருக்காதே. அது மொத்தமே ஒட்டுமொத்தமா அது ஒரு இடம் தான். இல்லை. இல்லையா? என்ன ஒண்ணும் புரிய மாட்டேன்து. இல்லன்றீங்க. என்ன அப்ப என்னதான் இருந்தது? அத கண்ணுல பார்க்க முடியுமா? ஆகாயம் என்பதே கண்ணால் காண முடியாத ஒரு அருவம். அங்க வந்து எந்த ஒரு பொருளும் கிடையாது. அப்புறம் இருக்குதுன்றீங்களே, அத சொல்லுங்க. பேசிக்கிட்டே போறீங்க. சொல்லுங்க. அப்ப இருக்குதுன்றீங்களே, அது என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ ஆகாயம் வந்து எல்லையற்ற எங்கும் இருப்பது தான் அந்த ஆகாயம் இயற்கை அப்படின்னு பார்த்தோம். ரைட். இப்போ ஒரு கடுகு இருக்கு. ஏன்னா கடுகுக்கும் ஆகாயத்துக்கும் என்னன்னா சம்பந்தம்? சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா. ஒரு கடுகு எடுக்கிறேன்னா, அத வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுதுல்ல? நிச்சயமா தேவைப்படுமே. அந்த இடம் எங்க வைக்கிறது? அந்த இடம் அது வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறது எது? ஆகாயம். அப்போ அந்த அந்த ஒரு கடுகு அளவு இடம், கடுகு அளவு இடம் உள்ள ஒரு ஆகாயம். அதுக்கு உள்ள பல லட்சம் கோடி அணுக்கள் இருக்கு. ம்ஹ்ம். நீங்க புரியுது சொல்றது தல சுத்துது. அணுக்கள் எப்படி இருக்கும்? ஆமாம். அந்த அணுக்கள் அருவ நிலையில இருக்கு. கண்ணால பார்க்க முடியாது. அத மெய்ஞானிகள் உணர்ந்து சொல்றாங்க. அதுக்கு பேரு வந்து ஸ்பேஸ் ஆட்டம். அதாவது விண் அணுன்னு பேர். விண் அணு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானத்துல இதுவரை கண்டுபிடிக்கவே இல்ல. வள்ளல் பெருமான் தான் அந்த விண் அணுவ பத்தி சொல்றார். ஆ என்ன ரொம்ப ரொம்ப டீப்பா போகுதே சப்ஜெக்ட்டு. இனிமேல் தான் நீ டீப்பா கேட்கணும். மாணவர்களே கேட்கிறீங்களா? கேட்கிறேன்யா, கேட்கிறேன்யா. கவனமா கேட்கிறேன்யா. கேளுங்க, நல்லா கேளுங்க. விண் அணு. அணுவுக்கு
மதியழகா அணுவுக்கு என்ன ஆங்கிலத்துல? அண்ணே ஆட்டம் சொல்றதுண்ணா. ஆட்டம். கரெக்ட். ஆட்டம் ஆங்கிலத்துல. தமிழ்ல அதுக்கு பேர் அணு. மற்றவங்க விஞ்ஞானிகள் சொல்றது ஸ்பேஸ் ஆட்டம், விண் அணு அப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, அது லேபிள் எல்லாம் அகப்படாது. மன அறிவுக்கு கூட அத கற்பனை கூட செய்ய முடியாது. அப்படி ஒரு நிலையில இருக்கிறது. அப்போ அந்த கடுகளவு இடம் கூட பல கோடி, பல லட்சம் கோடிக்கணக்கான தனித்தனி விண் அணுக்களின் தொகுப்பு தான் ஒரு கடுகளவு இடமா இருக்கும். ஐயோ! ஐயோ! என்னண்ணே இத்தன நாள் வில்லுப்பாட்டு நம்ம செஞ்சிருக்கீங்க. இப்பதான் இன்னைக்கு தான் இதெல்லாம் சொல்றீங்களே! இன்னைக்கு தானப்பா அந்த தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆணி பொன்னம்பலத்துக்கு இது பண்ணுன்னு சொல்ட்டு. அததான் நம்ம சுவாமிகள் தயாநிதி சுவாமிகள் வச்சு இது பண்ணியிருக்காரு. அத தொகுத்து தான் வழங்குறோம். அதனால தான் இந்த வருடம் தைப்பூசம் இந்த ஊர்ல வளைகுடத்துல ஒரு முக்கியமான ஒரு இது. நல்லா கவனமா கேட்டுக்க. அ ஆக ஒரு கடுகளவு இடத்துல கூட பல லட்சம் கோடிக்கணக்கான தனித்தனி விண்ணணுக்களின் செறிவு நிலைதான் ஒரு கடுகளவு இடமாக உள்ளது. ஓ! அப்போ இடம் என்பது அது தனியா இல்ல. அந்த இடம் என்பது அணு என்கின்ற ஒரு ஒன்று தான் இடமாக இருக்கிறது. அப்பா! ரொம்ப இதா இருக்கே! நம்பவே முடியலையேண்ணா. இதெல்லாம் புதிய சயின்ஸ் இருக்கே! நம்பவே முடியலையே! இதெல்லாம் எத்தனை ஆண்டுகள் ஆகும்ன்னு சொல்ல முடியாது. ஆனா விஞ்ஞானிகள் இதுக்கு வருவாங்க. எப்ப வருவாங்கன்னா, ஒரு சன்மார்க்க விஞ்ஞானி ஆனா தான் அதுக்கெல்லாம் வருவாங்க. அப்ப இப்ப இருக்கிற விஞ்ஞானத்தினால பெறுகின்ற பயனை விட 1000, 1000 மடங்கு அதிகமான நன்மை மட்டும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சன்மார்க்கி படிச்சுட்டு வந்தான்னா. ஓ! அப்படிங்களா? ஆ, சரிங்க. ஆக ஒரு கடுகளவு இடத்துல பல லட்சம் கோடி விண் அணுக்கள் இருக்கிறது. சரி. சரியா மதியழகா? சரிண்ணே, சரிண்ணே. சரிண்ணே இப்போ விட்டுடுங்க. இப்போ அதுல ஒரு விண்ணணு பத்தி சொல்லுங்களேன். அது எப்படி வந்தது? ஆ கரெக்ட்டு. நல்லா புரிஞ்சுகிட்டேன். நல்லா கேள்வி கேட்கிறேன். ம் என்ன சோமசுந்தரம்? புரியுதா உனக்கு? ஆமாண்ணே. கரெக்ட்ண்ணே. அவன் சொல்றது கரெக்டா தான் சொல்லியிருக்கான். இப்போ அதுல பல லட்சம் கோடி விண்ணணுக்களின் செறிவு நிலை தான் விண் அணு ஸ்பேஸ் ஆட்டமுடைய செறிவு நிலை தான். அது ஒரு கடுகளவு இடம் ஆக இருக்கிறதுன்னு சொன்னீங்க. ரைட் விட்டுடுங்க. இப்ப அதெல்லாம் வேண்டாம். ஒரு அணு எவ்வளவு பெரிய இது சிறியதுன்றது இப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சித்தம்பலம் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டா? அதத்தான் சொல்ல வர்றேன். சித்தம்பலத்த பத்தி பேசுறோம். சிற்றம்பலத்த பத்தி பேசுறதுக்கு தான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கிறது. இது 2ம் கனெக்ட் ஆவுது இல்லையா? நம்ம தலைப்பு என்ன வச்சிருக்கோம்? அணுவும் ஆணி பொன்னம்பலமும். இதுக்கும் நேரடி தொடர்பு. இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல. அதனால தானே அந்த அந்த தலைப்புல தலைவர் நமக்கு பேச சொல்லியிருக்காரு. சரிண்ணே, சரிண்ணே. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்குண்ணே. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா சொல்லுண்ணே. இப்போ ஒரு அணுவ பத்தி சொல்லுங்க. ஒரு அன் இண்டிவிஜுவல் இன் சிங்கிள் அட்டாமிக் ஸ்பேஸ்ன்றீங்க இல்லையா? அப்படித்தானே? ஆமா. விண் அணு. அட்டாமிக் ஸ்பேஸ். ஆங்கிலத்துல அட்டாமிக் ஸ்பேஸ். விண் அணு. ஒரு இண்டிவிஜுவல் விண் அணு. ஓகேவா? ரைட். அப்போ இதனுடைய ஹிஸ்டரி பார்ப்போம். ஹிஸ்டரின்னா என்ன? தமிழ்ல. என்னண்ணே இப்படி கேட்டீங்க? என்னன்னா முட்டாள்ன்னு நெனச்சுட்டீங்களா? இல்லப்பா ஹிஸ்டரின்னா என்ன? ஹிஸ்டரின்னா வரலாறு. ஆ வரலாறுன்னா இந்த இடத்துல வரல் ஆறு. அது வந்த வழி. வந்த வழி. அது எப்படி வந்திருக்கு? அது என்ன? அத டீட்டெயில பத்தி நாம பார்க்க போறோம். இப்போ வேற ஒரு உலகத்துக்கு போப்போறோம். ஏன்னா, இங்கே வளைகுல மேடையில தானே உட்கார்ந்துருக்கோம். எப்படி வேற ஒரு உலகத்துக்கு போப்போறோம்? போணும். போய் தான் ஆகணும். நீ உடம்ப மறக்கணும். உன் மனச மறக்கணும். உயிர மறக்கணும். எல்லாத்தையும் மறந்துட்டு மொத்தத்தையும்
அப்படியே ஓரங்கட்டிட்டு, உலகியல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் கொஞ்சம் டீப்பா கவனிச்சேன்னா, நீ கூட வள்ளலாருடைய நிலைய அடைஞ்சிருவ. அப்படியா? என்னண்ணே, என்ன தமாஷா பேசுறீங்க? போங்கண்ணே. இல்லப்பா, இது உண்மையத்தான் சொல்றேன். அப்ப நீங்க அடைஞ்சிட்டீங்களா? ஐயோ! என்ன விட்டுடுப்பா. நான் சொல்ல மட்டும் சொல்லுவேன். அப்ப நீங்க மட்டும் அப்படி சொல்றீங்க, நாங்கலாம் மட்டும் ஆயிடுவேன். இல்ல, உன்னால் முடியும் தம்பி. அப்படிங்களா? சரி ரைட்டு. சரி சொல்லு விஷயத்துக்கு வாங்க. சொல்லுங்க. அதாவது, இப்ப அந்த விண்ணணுவ எடுத்துப்போம். அது என்ன எடுத்துக்கிட்டா தான் கண்ணால பார்க்க முடியாதுன்ட்டீங்களே. இப்ப ஞானிகள் கிட்ட நம்ம போறோம். யாருகிட்ட? சரவண சாமிகிட்ட போறோம். இப்ப அவரு சொல்லியிருக்கார். எங்க வள்ளல் பெருமான் அகவல்ல சொன்னத பத்தி சுவாமி சரவணானந்த அவர்கள் டீட்டெயிலா சொல்லியிருக்கார். அது என்னன்னு பார்ப்போமா? பார்ப்பனே, பார்ப்பனே. ரைட். ஒரு விண்ணணு கண்ணால பார்க்க முடியாத விண்ணணு. இப்போ நீ இருக்க. இப்போ எழுந்து நில்லு. நான் உட்காந்துட்டேனே. சும்மா எழுந்து நில்லு. நின்னுட்டேனே. இப்போ உன் உடம்ப 3ஆ பிரிக்கணும்னா எப்படி பிரிப்ப? சொல்லு பார்க்கலாம். 3ஆ பிரிக்கணுமா? ஐய்யய்யோ! செத்து போயிருவேனே! இல்லப்பா, கற்பனையா பிரிப்பா. கற்பனையா பிரியணும்னா, வாழ எடுத்து தனித்தனியா வெட்டவா சொன்னேன்? இத 3ஆ பிரிக்கணும். எப்படி பிரிப்ப? சொல்லு. ஆ கழுத்துக்கு மேல தலைண்ணே 1 ரைட்டு. இடுப்புக்கு கீழ காலு 1. தல கழுத்துக்கும், இடுப்புக்கும் இடையில இருக்கிற உடம்பு 1. சூப்பர், சூப்பர். பரவால்ல. 12ஆம் கிளாஸ் படிச்சாலும் பட்டுன்னு சொல்லிட்ட. சூப்பரு சோமசுந்தரம். உன்னை பாராட்டுறேன். பாராட்டுனா பத்தாது, கவர்ல கொஞ்சம் அப்படி தள்ளி விடுங்க. சரிங்க, சரிங்க. அது உண்டுப்பா. உனக்கு குடுக்காமயா ஓடி போயிருவேன். சரிப்பா. அதனால நீ சொன்னது கரெக்ட்டு. இத சுத்தமான தமிழ்ல சொல்ல முடியுமா உன்ன? இப்ப தலன்ட்ட, உடம்புன்ட்ட, காலுன்ட்ட. இத அப்படி சொல்லாம, சுத்தமான தமிழ்ல சொல்ல முடியுமா? ஆம். அண்ணே நான் சொல்றேனே. அடடே! மதியழகன் சொல்றானா? சரி சொல்லு. சொல்லு பார்க்கலாம். அதாவது முதல், இடை, கடை. எப்படிப்பா சொல்ட்ட? எப்படி இவ்வளோ கரெக்ட்டா சொல்ட்ட? அதில என்ன இப்போ வாத்தியாருங்க அந்த கல்வித்துறை வச்சுக்கன்னா, முதல் நிலை பணியாளர்கள், இடைநிலை ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள் 3ஆ பிரிச்சுடுறாங்க. முதல் நிலை ஊழியர்கள் டிஇஓ, சிஇஓ அவங்களுக்கெல்லாம் நல்ல சம்பளம். டைரக்டர் அவங்கலாம் முதல் நிலை ஊழியர்களா வந்துருவாங்க. இந்த இடைநிலை ஊழியர்கள் தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் இவங்கெல்லாம் வந்துருவாங்க. கடைநிலை ஊழியர்கள் பியூன் அம்மா, பியூன் ஐயா, வாட்ச்மேனு, பெருக்கிறவங்க, சத்துணவுல சமைக்கிறவங்க, கேட்மேனு இவங்கெல்லாம் வந்துருவாங்க. அட! பரவாயில்லையே! சூப்பரா சொல்ட்டியே! அப்ப எப்படி சொல்லு, சொல்லு, சொல்லு. அதானே முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை. அதே தான்பா. அதே கான்செப்ட்ல தான் இந்த கண்ணுக்கு தெரியாத மிக, 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 மிக சிறியளவு முக்கூறுகளைக் கொண்டது. புரியுதா? அண்ணே சூப்பரா புரியுதுண்ணே. தம்பி, உன் பேர் என்னப்பா? அண்ணே என் பேர் சரவணனே. என்ன படிக்கிற? 9ஆம் கிளாஸ் படிக்கிறேண்ணே. புரியுதா உனக்கு நான் சொல்றது? சூப்பரா புரியுதுண்ணே. இவ்வளவு அழகா சொல்றீங்க. நல்லா புரியுதுண்ணே. சொல்லுங்கண்ணே மேற்கொண்டு நாங்க எல்லாரும் கேட்குறோம். நாங்க மொத்தம் மொத்தம் 100 பேர் வந்திருக்கோம். நாங்க எல்லாமே 3 கிளாஸ் பிள்ளைகள்லாம் வந்திருக்கோம். எல்லாமே கேட்டு இருக்கண்ணே. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. சொல்லுங்கண்ணே. சரி சொல்றேன் கேளு. அப்போ ஒரு அணுவை எடுத்துக்கிட்டா ஒண்ணு தான். அதிலேயே எப்படி நம்ம உடம்புக்கு ஒண்ணு தான். இருந்தாலும் நம்ம தலைப்பகுதி, அதுல மூளை சம்பந்தப்பட்ட உணர்ச்சி எல்லாமே தலையில இருக்கு. உடல்ல ஜீரணம், சுவாசம், இதய துடிப்பு, ரத்த ஓட்டம் இதெல்லாம் இருக்கு. இது 2த்தையும் தாங்கறதுக்கு நடக்கணும், போணும், வரணும், வேலை செய்யணும்னா கால் பகுதி. அப்போ இது 3மே முக்கியம் தான். இதுல எது ஒண்ணு இல்லன்னாலும் பிரயோஜனம் இல்ல. காலுல மூளை இல்ல. அதனால 2 கால் போயிடுச்சுன்னா இது பண்ண முடியுமா?
இல்லண்ணே 2 கால் இல்லாதவங்கலாம் உயிர் வாழறாங்களே! ஏய் 2 கால் இல்லாதவங்க உயிர் வாழறாங்க. அவன் எதனா சொந்தமா உத்தியோகம், வேலை செய்ய முடியுமா? ஏதோ கையில ஏதோ ஒரு பின்றதுக்கு கின்றதுக்கு செய்ய முடியுமே தவிர, அவனால அந்த தம்பியால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாருமே கையில கால் இல்லாம பொறந்தா என்ன ஆகும் உலகம்? உலகமே நடக்காது. யாரோ ஒருத்தரு 200 பேருக்கு, 1000 பேருக்கு ஒருத்தருக்கு கால் இல்லாம பொறப்பாங்க. அது அவங்க முன் செய்த சில குற்றங்கள், கொலை குற்றங்கள், புலால் உணவு. அதனால அந்த மாரி பொறக்குறாங்க. அத விட்டுடு. அது தனி சப்ஜெக்ட். அத பத்தி இது பண்ணக்கூடாது. ஒரு மனிதன்னா, ஒரு சராசரி மனிதன்னா நெறைய கடமை இருக்கு வாழ்நாள்ல. தினசரி எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதில காலுன்னு ஒண்ணு இல்லன்னா முடியாது. அது கடைநிலை தான். ஆனா அந்த கால் இல்லன்னா, இந்த இடைநிலை, முதல் நிலை முதல்ல இருந்தும் பிரயோஜனம் இருக்காது. புரியுதுண்ணா, புரியுதுண்ணா. ஆக அந்த அணுவுக்கு கடைநிலைன்னு ஒண்ணு இருக்கு. இடைநிலைன்னு ஒண்ணு இருக்கு. முதல் நிலையும் ஒண்ணு இருக்கு. அண்ணே அருமையா புரியுது இப்போ. இப்போ முதல் நிலையில என்ன இருக்கு? இடைநிலையில என்ன இருக்கு? கடைநிலையில என்ன இருக்கு? அத மட்டும் சொல்லுங்கண்ணே இப்போ. சீக்கிரம் முடிச்சிடுங்க. ஏன்னா, ஆணி பொன்னம் வெள்ளத்தை கண்ட காட்டுல அங்க தான் நான் பிரேக் பண்ட்டேன். அங்க பிரேக் பண்ணது 1 மணி நேரத்துக்கிட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சு. நீங்க அத முடிச்சுட்டு, நீங்க அந்த ஆணி பொன்னம் வெள்ளத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி. வர்றேன்ப்பா, வர்றேன்ப்பா. நமக்கு டைம் இருக்கே. 3 மணி நேரம் டைம் குடுத்துருக்காரு தலைவர் ஐயா. பொறுமையா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, மாணவர்களுக்கு இது முக்கியமானது. அதனால கொஞ்சம் பொறுமையாவே போலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஏன்னா பசி எடுக்குதா? இல்லண்ணே. இல்ல, இல்ல, இல்ல. சும்மா சொல்றேன் நானு. ரைட். இப்ப கடைநிலைய முதல்ல பார்ப்போம். அந்த கடைநிலை தான் பூத சக்தியா இருக்கு. அதுதான் உண்மையான ஆகாய பூதம். அது மட்டும் தனியா இருக்காது. அது இடைநிலை பற்றிக் கொண்டு தான் அந்த கடைநிலை விளங்கும். அது 3ம் சேர்ந்து ஒண்ணு தான். ஒரு அணுன்னு தான் அதுக்கு பேரு. ஆனா கடைசி பகுதியில இருக்கிறதுக்கும் அணுன்னே பேரு. அதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் ஆஃப் ஆட்டம். விண் அணுன்னு சொல்றது. அத மட்டுமே விண் அணுன்னு சொல்லணும். சரி, நான் அதுல என்னதானே இருக்கு? அதுதான் இப்ப சொல்லப் போறேன். அது இயற்கையாய் உள்ளது. என்றும் உள்ளது. அதுதான் அற்புதம். ஓ! அது என்னைக்கு இருக்குதா? ஆமா. எத்தன கோடி வருஷமாண்ணா இருக்கும்? எப்படி சொல்ல முடியும்? ஒரு 100,00,000 கோடி அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லுங்க. அப்படி சொன்னா, அதுவும் ஒரு காலத்துல முடிஞ்சிரும் இல்லையா? அதுதான் என்றும் உள்ளதாச்சே! அதுக்கு ஆரம்பம்னு ஒண்ணு கிடையாது. அது தெரிஞ்சுக்க முதல்ல. அது எப்படிண்ணா ஆரம்பம் இல்லாம அது ஒண்ணு ஒரு பூத அணு இருக்கும்? அதான். நீ கண்ணால பார்க்கறது எல்லாம் நீ பொறந்தது, எதிர் வீட்ல, பக்கத்து வீட்ல உங்க அம்மா, அப்பா, உங்க தாத்தா, பாட்டி எல்லாம், எல்லாம் ஒரு ஆரம்பத்தையும், முடிவையும் கொண்டு தான் இருக்காங்க. உங்க தாத்தா இருக்காரா? அவர் டிக்கெட் வாங்கிட்டாருண்ணா எப்போ? ஆ. அப்ப முடிவு இருக்கு. அவரு ஒரு கால்ல பொறந்திருப்பாரு. உங்க அப்பா இருக்காரா? அவரு போன வருஷம் தாங்க போயிட்டாரு. அப்போ நீங்க பார்க்கறது எல்லாமே தோன்றுறாங்க, முடியிறாங்க. கரெக்ட்டா? கரெக்ட்ண்ணே. நானும் எப்ப முடியும்ன்னு தெரியலையே! நீ இருப்பப்பா. நீ இருப்ப. சொல்றேன். அதாவது நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே இன்னைக்கு ஒரு மாங்கொட்டை நீ போடுற. அது ஒரு 15 வருஷத்துக்கோ, 20 வருஷத்துக்கோ இருக்குது. அப்புறம் பட்டு போயிரும். நீ எது எடுத்தாலும் சூரியன் கூட ஆம் அழிய போதாம். ஐய்யய்யோ! வைத்தியநாதா வாடா! நம்ம இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எடுத்து வித்து சாப்பிட்டுறலாம். டேய் நில்றா! நில்றா! அது இப்ப அழியாதுடா. இப்ப அழியாது அது. அது அழியறதுக்கு இன்னும் ஒரு 300, 400 கோடி வருடம் ஆகும். ஓ! அப்படியா? சூரியன் அழிய போதுன்னீங்களே! அழிய போதுன்னு இப்ப அழிய போதுன்னு சொன்னேனா உனக்கு? அத முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே! சரி, சரி. அதுக்குள்ள அவசரப்பட்டு சொத்து பத்துலாம் வித்து சாப்பிட்டே தீர்த்துடலான்னு பார்க்குற? சரி, சரி, சரி. அதாவது இந்த கண்ணால பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம், முடிவ நீ பார்த்துட்ட.
அது அதுக்கு இல்ல. பட் உனக்கு அந்த கருத்துலாம் ஆழமா பதிஞ்சு போச்சு. அதனால நீ இப்ப சொல்லப்படுகிற அணுவ கூட, அது ஒரு ஆரம்பம் இல்லாம எப்படி இருக்க முடியும்னு கேட்கிற. அதுதான் அதிசயம், அதிசயம், அதிசயம். அற்புதம், அற்புதம், அற்புதம். வியப்பு, பெரும் வியப்பு. அது என்றும் உள்ளதுதான் அந்த அணு. அப்ப அது யாரு? அது யாருன்றத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அந்த அணுன்னு ஒண்ணு இருக்குது. அது ஸ்பேஸ் ஆட்டம். நம்ம இந்த ஆட்டத்துல கடைசி நிலைய பத்தி தான், கடைநிலைய பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொல்லுண்ணே, சொல்லுண்ணே. மேல சொல்லுண்ணே, மேல சொல்லுண்ணே. அப்போ அந்த கடைநிலை அதுவும் இடம் தான். அந்த இடம் தான் நமக்கு பூத ஆகாசமா இருக்கு. அதுக்கு அப்பால இருக்கிறது அது உள்நிலையின் பேர். அத பத்தி இப்ப வேண்டாம். இப்ப முதல்ல அந்த கடைநிலை தான் நமக்கு பூதாகாசமா நமக்கு தருது. சரிண்ணே. அது சின்ன அணுஸ்தூவமான ஸ்பேஸ். சரி, அதுல என்னதானே இருக்கு? அத சொல்லுங்களேன். அதான். அதுல இருந்து மின்காந்த அலைகள். இது ஆங்கிலத்துல தெரியுமா? தெரியாதானே? என்னப்பா மதிய உனக்கு தெரியுமா? இருண்ணே, கேள்விப்பட்ட மாரி இருக்கு. இந்த மேக்னெட்டிக் எலக்ட் ஆ, சொல்லு, சொல்லு. சொல்லுப்பா, சொல்லுப்பா. நில்லுப்பா. அப்படி வந்துருச்சுப்பா. சொல்லுப்பா. அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். கரெக்ட். சூப்பர். இப்பதான் நீ உண்மையில மதியழகன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதிலிருந்து சதா வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உள்ளிருந்து வெளியாகிட்டே இருக்கிட்டே இருக்கும் சதா. ஓ! ஆமா. அதிலிருந்து மின்காந்த அலை இயக்கம் தொடர்ந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் அந்த விண் அணுவிலிருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது எக்காலம் இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. சரிண்ணே. இப்போ பிரபஞ்சம் எப்படி தோன்றுதுன்னு சப்ஜெக்ட்டுக்கே வரலையே நீங்க. அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. தம்பி, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. அப்படிதான் அனாதி காலமா பல யு யுகம் சொல்லுவாங்க. ஒரு சதுர் யுகம்னா, அது 1,00,000 கோடி எனக்கு மறந்து போச்சு. அது 1,00,000 வருடமோ, 10,00,000 வருடமோ சொல்லுவாங்க. அது கோடிக்கணக்குல போகும். அந்த மாரி கோடி, 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 கோடி யுக, யுக, யுகங்கள் அது இருந்துட்டு வருது. என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. அதுவும் ஒரு காலத்துல முடிஞ்சிரும் இல்லையா? ஆஹா! வந்துட்டான்யா, வந்துட்டான்யா! இதான்யா எதிர்பார்த்தேன். கரெக்ட். சூப்பர், சூப்பர். ஆமா. இரு, என் தலைமையில கொட்டு போட்டுக்கிறேன். கரெக்ட்டா சொன்னேன். இப்படி நீ மடக்குவேன்னு எதிர்பார்த்தேன். கரெக்ட்டா மடக்கிட்ட. ரைட். நல்லா உனக்கு அறிவு வேலை செய்யுது. அப்படி சொல்றதும் தப்பு தான். ஏன்னா, கோடி, 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 கோடி யுகம் சொன்னாலும், அதுல ஒரு முடிவு வந்துடுதுல்ல. எப்போ ஒரு காலத்துல முடிஞ்சிரும். அதனால காலக்கணக்குக்கு அகப்படாதது, அது காலம் கடந்தது. காலம் அதை கட்டுப்படுத்த முடியாது. காரணம், அது என்றும் உள்ளது. அதேபோல அணுக்கள், செறிவு எங்கும் நிறைந்தது. அதனால்தான் ஒரு அணுவும் அகண்டமும்ன்ற ஒரு தலைப்புல நாம அத பார்க்க போறோம். இதெல்லாம் இயற்கை, நேச்சர். அந்த நேச்சர தான் அன்பு அப்படின்னு சொல்றோம். அன்பு என்கின்ற ஒரு தத்துவம் தான் எல்லாமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அன்பை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அன்பு, அன்பு, அன்பு. அந்த அன்பு என்பது உணர்வுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அருவமான ஒரு இருப்பு. அததான் கடவுள், காட் அப்படின்லாம் நம்ம பேர் வச்சிருக்கோம். இந்த பேர் நாம வச்சது அதுக்கு தெரியுமான்னா அதுக்கு தெரியாது. நம்ம கடவுள் பேர் வச்சது அதுக்கு தெரியுமான்னு அதுக்கு தெரியாது. நம்ம வச்சுக்கிட்டோம். கடவுள்னு வச்சுக்கிட்டோம். காடுன்னு வச்சுக்கிட்டோம். அவரது பெயர் இல்லா இருப்பு. அத சொல்லணும் அப்படின்னா, அன்பு என்கின்ற சத்துவம், அன்பு என்கின்ற தத்துவம். அதுதான் ஒரு அணுவா இருக்கு. அது கடைநிலையில
அது விண் என்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில் தான் மின்காந்த அலை இயக்கம் சதா எக்காலும் வந்து கொண்டே இருக்கிறது. சரிண்ணே, அந்த அன்பு என்கின்ற இருப்புன்றீங்களே, அது ஏன் இருக்குது? வா, நம்ம 2 பேரும் போவோம். போய் நீ ஏன் இருக்கேன்னு கேட்போமா? நம்ம எப்படிண்ணே கேட்க முடியும்? கேட்கலாம். நமக்குள்ள போணும். நமக்குள்ள அந்த அணு இருக்கு. புரியலண்ணே. இப்ப வேண்டாம். இப்ப உனக்கு புரியாது. இத டீட்டெயில் கம்ப்ளீட்டா சொன்ன பிறகு, அப்புறம் உனக்கு புரியும். சரிண்ணே. சொல்லுங்கண்ணே. இப்போ அப்படியே இருக்கிறது அதுலருந்து வந்துட்டுருக்கு. சரிண்ணே. அதுக்கு அடுத்து ஏதோ சொன்னீங்களே? ஆமா. இடைநிலை. இது என்னன்னா, அதுக்கு உள்ள போணும். அது தனியாலாம் இல்ல. அந்த பூத ஆகாச அணுத்துவ பூத ஆகாசம். அதாவது அட்டாமிக் ஸ்பேஸ். விண் அணு. அதுக்கு உள்ளீடா இருக்கிறது தான் இடைநிலை அப்படின்னு ஒரு பேர். அதுல என்னென்ன இருக்கு? அந்த இடைநிலையில் தான் உயிர், ஆற்றல், உணர்வு, வடிவம், வெப்பம் முதல் கொண்டு எல்லாமே அதி 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 சூக்குமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் திண்டுக்கல் சுவாமி விளக்கம் கூறார். அந்த இடைநிலை எல்லாமே ஒண்ணுதான். அந்த இடைப்பகுதியில தான் உயிர், ஆற்றல், உணர்வோடு கூடிய வடிவத்தோடு கூடிய ஒன்று ஒடுங்கி எந்த உணர்வும் இல்லாம ஒடுங்கி ஒண்ணுமே இருக்கிறதே அதுக்கு தெரியாது. அந்த அதுக்கான அதுக்கு உணர்வு உண்டு. ஆனா அந்த உணர்வு அதாலே உணர முடியாத ஒரு நிலையில இருக்குது. அதுதான் உயிர். அதுதான் உயிர். அந்த உயிருக்கு ஒரு ஆற்றல் உண்டு, உணர்வு உண்டு. ஆனா அந்த உணர அதுவே அதனால உணர முடியாத ஒரு ஒடுங்கிய நிலையில அது சொல்லப்போனா அது சத்த நிலையில இருக்காது. தூங்குற நிலையில. நிரந்தரமான தூங்குறவன் வந்து செத்து போயிட்டான்றோம் இல்லையா? அந்த மாரி அது வந்து சத்த நிலையில இருக்கு. ஒண்ணுமே உணர்வே கிடையாது. ஜடம் போல இருக்கு அந்த நிலையில. சரிண்ணே. அதுக்கு அப்பால ஒண்ணு இருக்குதுன்னீங்களே, முதல் நிலை. ஆ கரெக்ட். இந்த முதல் நிலை தான் உள்ளொளி அப்படின்னு சொல்றோம். அங்க தான் கடவுளுடைய அன்பு சத்துவம் ஆகிய கடவுள், கடவுளுடைய இருப்பு, அவர் மட்டுமே இருக்கிறது, அவருக்கு மட்டுமே தெரியிற மாதிரி அந்த முதல் தலைப்பகுதியில அவர் உள்ளொளியா பூரண விழிப்புணர்வோட தான் இருக்கார். அவர் வந்து ஒரு இருப்பு மாத்திரமாய் பரிபூரணமாக அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த அவர் வந்து அந்த அணுவுக்குள்ள தன்னை பரிபூரணமாக வைத்திருக்கிறார். என்ன புரியலண்ணா? புரியல நீங்க சொல்றது. நீங்க சொல்றது சுத்தமா புரியல. அது என்ன இப்பதான் அணுவ பத்தி சொல்ட்டீங்க. அதுல வந்து கடைநிலை சொல்ட்டீங்க புரியுது. இடைநிலை சொல்ட்டீங்க புரியுது. முதல் நிலையில அதுதான் அந்த ஸ்பேஸுடைய தலைப்பகுதி. அதுல வந்து அகண்ட வெளியில இருக்கிற இவரு பரிபூரணமா இருக்கிறாரு அப்படின்னா, அது புரியலண்ணே. சுத்தமா புரியல. கொஞ்சம் சொல்லுமா நல்லா சொல்லுங்க. ரைட். ஓகே. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். அதாவது இந்த வெளிமுற்றும் விண் அணுக்களின் செறிவு நிலை, எல்லையில்லாத பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ் முழுவதும் எதனால் ஆனதுன்னா, விண் அணு என்கின்ற பூத அணு ஆகாசம். இது மொத்தமா சேர்த்து ஆகாசம்ன்றோம். இது இருக்கிறதுக்கு, இது இருப்பதற்கு ஒரு இடம் கொடுத்துக்கின்ற ஒன்று ஒன்று உண்டு. அது அணுவால் ஆனது அல்ல. அது ஒரு இடம். இதுக்கெல்லாம் இந்த அட்டாமிக் ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு ஒன்று இடம் கொடுத்திருக்கு. அது வந்து அதுல தான் இவைகள்லாம் இருக்கு. ஆஹா! ஓ! அங்கதான் அந்த ஆண்டவர் அன்பு என்கின்ற ஒரு வெளியாக
எங்கும் என்றும் மலைபோல இருந்து வருகின்றார். எங்கும் என்றும் அசையாத ஒரு மலை போல இருந்து வருகின்றார். அந்த அங்கிருக்கிற ஆண்டவருக்கு, அதாவது இந்த ஒவ்வொரு தனித்தனி இண்டிவிஜுவல் அட்டாமிக் ஸ்பேஸ் விண் அணுக்கள், இது எவ்வளவுலாம் கணக்கிடுவது யாராலயும் முடியாது. ஏன்னா ஒரு கடுகளவு இடத்துல பல லட்சம் கோடி விண்ணணுக்கள் சரிவுன்னு பார்த்துட்டோம். அப்ப அகண்ட வெளியில் எவ்வளவு கணக்கு பண்ண முடியும்னா கணக்கு பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் தங்குவதற்கு ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேரு தான் அன்பு வெளி. அங்கதான் ஆண்டவர் முழுமையா இருக்காரு. ஆனா அந்த இடத்துல அனுபவம்ன்றது அவருக்கு எதுவுமே கிடையாது. அன்பு என்கின்ற ஒரு இருப்பா இருக்கார். அதாவது அவர் இருக்கிறது இல்லாது இருக்கிற மாதிரி தான். அவர் இருக்குது இல்லாதே இருக்கின்ற ஒரு நிலை. எந்த ஒரு அந்த அன்புன்னு சொன்னோம்னா அது காரியப்படுவதற்கு வழி இல்லாம அது ஒரு காரண நிலையில மட்டும் வெறுமனே இருந்து வருது. அது எப்பவுமே அப்படிதான் இருக்கு. அவரு தன்னை விளக்கம் செய்வதற்காகத்தான் இந்த அணு அட்டாமிக் ஸ்பேஸாக தோற்றம் கொள்ளுகின்றார். தோற்றம் கொள்ளுகின்றார்னா அதுவும் அனாதியாக உள்ள ஏற்பாடு தான். இது ஏற்பாடுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுமே அனாதியா இருக்கு. அதாவது அட்டாமிக் ஸ்பேஸும் அனாதி தான். இந்த அனந்தம் கோடி 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 அட்டாமிக் ஸ்பேஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்த இந்த பூத ஆகாசம் தங்குவதற்கு இடம் கொடுத்திருப்பது அன்பு என்கின்ற ஒரு வெளி. அதுவும் அனாதிதான். சரிண்ணே. இப்ப என்ன அதிசயம் சொல்லு பார்க்கலாம். புரியலண்ணே. அதான் சொன்னேனே, ஒரு அணுவுக்கு தலை அந்த முதல் நிலையில தான் பத்தி சொன்னேன். ஆமா சொன்னீங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதாவது இந்த அகண்ட வெளி முற்றும் இந்த பூதவெளிக்கு உள்ளீடா இடம் கொடுத்திருக்கிற அந்த அன்பு இருப்பு என்கின்ற வெளி தன்னை முழுமையாக பூரணமாக அப்படியே ஒவ்வொரு ஸ்பேஸ் ஆட்டம் அட்டாமிக் ஸ்பேஸுக்குள்ளவும் விண்ணணுவுக்குள்ளவும் அந்த முதல் பகுதியில தலைப்பகுதியில தன்னை இருத்தி இருக்கே. என்னடா இது நம்ப முடியல. ஆமா, இதுதான் இயற்கையினுடைய வல்லபத்தை யாராலையும் அளக்க முடியாது. அனந்த மறைகள்லாம் அரைந்து 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 இழைத்து போய் ஒரு ஓரமா உட்கார்ந்துடுச்சுன்றார் வள்ளலார். அனந்தம் கோடி மறைகள் வேதகங்கள் ஆகமங்கள்லாம் இறைவனுடைய புகழ ஓதி 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 அணுவளவும் என்னால முடியல அப்படின்னு ஒதுங்கி போய் ஓரமா நிக்குது. அப்போ ஒவ்வொரு விண்ணணுவுக்குடைய தலைப்பகுதியிலையும் அந்த ஆண்டவர் அருட்பெரும் ஜோதியாக அன்பு ஒளியாக உள்ளொளியாக பரிபூர்ணமா இருக்கிறாரு. ஆனாலும் இந்த இடத்துல ஒடுங்கிய நிலையில தான் அப்படியே இருக்கார். அப்ப அவரு தன்னைத்தானே விளக்கம் செய்யணும். அப்பதான் கடவுள் இருப்பதற்கே பிரயோஜனம் இருக்கும். இல்லைன்னா கடவுள் இருந்தும் ஒண்ணுதான், இல்லாம இருந்தும் ஒண்ணுதான். அப்ப உண்மை கடவுளை வள்ளலார் உண்மைன்றார். அந்த அன்பு சத்துவத்தை இயற்கை உண்மை அப்படின்ற வார்த்தையால சொல்றார். இயற்கை உண்மை அப்படின்ற ஒரு வார்த்தையால சொல்றார். அதுதான் சத்து பொருள், அதுதான் சத்தியம். ஆக அந்த அகண்ட வெளி முற்றும் இந்த தனித்தனி விண்ணணுக்களுக்கு இடம் கொடுத்திருக்கின்ற அந்த வெளி தன்னை பரிபூரணமாகவே முழுமையாகவே தனித்தனி ஒவ்வொரு ஆகாய அணுக்களுடைய முதல் நிலையிலே தன்னை வைத்துள்ளார். அங்கு அவர் உள்ளொளி என்ற பெயரில் இருக்கிறார். உள்ளொளி அல்லது அருள் ஒளி அல்லது அருட்ஜோதி அல்லது அருட்பெருவெளி அல்லது
அருள் உணர்வு வெளி, இப்படித்தான் ஆண்டவர் இருக்கார். ஆக இந்த முதல் நிலையும் அது அந்த இடத்துல அவரு தானாய் இருந்துட்டு இருக்கார். ஆனா அவர் விளங்குவதற்கு வழி இல்லை. அவர் விளங்குவதற்கு வழி எங்கே? எப்படி அவர் விளங்க முடியும்? தன்னை விளக்க முடியும்? தன்னுடைய ஆற்றலை எல்லாம் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா அவரு வாழ வரணும். அவரு வாழ வரணும். அவரே வாழ வரணும். அவர் தன்னை விளக்குகின்ற பொழுதுதான் அவரு வாழ்வு நிலைக்கு வர்றார். அப்பதான் கடவுள் இருப்பதற்கு பிரயோஜனம் உண்டு. இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. அவர் இருந்தும் ஒண்ணுதான், இல்லைன்னு ஒண்ணுதான். அவர் இருப்பதற்கு அவருக்கே பயன் இல்லை. அப்படி பயனற்ற நிலையில் இருப்பது இறைவனுக்கு அது விருப்பம் இல்லை. அதனால எப்படியும் இயற்கை உண்மை அந்த அன்பு வெளிய ப்ராசஸிங்க்கு கொண்டு வரணும். செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருந்தா போதாது. அதனுடைய அந்த அன்பு ப்ராசஸுக்கு வரணுன்றதுக்காக தான் அவர் அருள் என்கின்ற உணர்வு நிலைக்கு தன்னை அருள் உணர்வு என்கின்ற உள்ளொளியாக அந்த தலைப்பகுதியிலே அணுவினுடைய முதல் பகுதியிலே தன்னை ரெடியா வச்சிருக்கார். அது எப்பவுமே ரெடியா அப்படிதான் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் வெளிப்படல. அதுதான் சமீபத்துல வெளிப்பட்டுச்சு. என்னன்னா சமீபத்துல நேத்தா இல்ல, அந்த சமீபம் என்று சொல்றதுதான் 17,000 கோடி வருடங்கள். என்னண்ணா சமீபம்ன்றீங்க, அப்புறம் 17,000 கோடி வருடம்ன்றீங்க. இறைவனுக்கு அதுதான் சமீபத்தில் தான் வெளிப்படுத்துறார். ஐயோ ஒன்றும் முடியலண்ணே, ஒரு டீ டீ பிரேக் கொடுங்கண்ணே எல்லாருக்கும். மாணவர்களுக்கெல்லாம் போர் அடிச்சிருச்சு, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, அடுத்த பதிவுக்கு நீங்க போயிடுங்க, டீ ஏதாவது சாப்பிட்டான். ஓகே சாப்பிடுங்க. அப்போ அடுத்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ அந்த ஆண்டவர் விளங்க வருகிறார். அந்த விளங்க வருகின்ற நேரம்தான் சமீபத்தில் நடந்தது. அந்த சமீப காலம் இறைவனுக்கு சமீபம். நமக்கு வெளியிலிருந்து கணக்கு பண்ணும்போது அது 17,000 கோடி வருடங்கள் ஆனது. அப்பத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சத்துல ஒன்னொன்னா வெளியில வருது. அதை பத்தி தான் முதல்ல என்ன வந்துச்சு, அந்த கண்ணுக்கு தெரியாம இருந்த அந்த அட்டாமிக் ஸ்பேஸ் விண் அணுவிலிருந்து என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் உருவானதிலிருந்து இன்றைய மனித வாழ்க்கை வரையும் நம்ம பார்க்க போறோம். அது அடுத்த பதிவில் பார்க்க போறோம். ஓகே, எல்லோரும் தேநீர் அருந்துங்கள். ஒரு 10 நிமிடம் கழிச்சு மறுபடியும் மீண்டும் தொடர்வோம். என்ன தூக்கம் வருதா மதியழகா? இல்லைண்ணே, எப்படின்னா தூங்குவேன், தூங்க முடியாது. சோமசுத்திரம் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு மறுபடியும் தொடருவோம். மாணவர்களே எல்லாரும் அமைதியாக இருந்து எல்லாரும் தேநீர் அருந்துங்கள். 2 பிஸ்கட் கொடுப்பாங்க, அதையும் சாப்பிட்டுங்க. அடுத்த பதிவிலே தொடருவோம். 10 நிமிஷம் விட்டு அடுத்துங்க. நன்றி.